ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. இந்த செய்தி சுமார் 3 வாரங்களுக்கு முன்பதாகவே தேவன் எனக்கு கொடுத்தார். ஆனால் சில தனிப்பட்ட அலுவல்களின் நிமித்தமாக இதை நான் போஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தேன். இன்றைக்கு இதை பேசும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிற தேவன். இது தேவனுடைய ஊழியர்களாகிய நாம் அனைவரும் தெரிந்ததே. நாம் வாசித்த இந்த வசனம் இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2 விதமான தீர்க்கதரிசிகளை பற்றி பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார் சில காலம். ஆனால் இன்னொரு தீர்க்கதரிசி பொய்யை சொல்லி வேறு முதலுள்ள தீர்க்கதரிசியை அவருடைய உண்மையிலிருந்து அவருடைய ஊழியத்திற்கும் அவருடைய ஜீவனுக்குமே பாதகமாக இருந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது நாம் முதலாவது இந்த 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, யெரொபெயாம் தேவனுக்கு தூபம் காட்ட பலிபீடத்திலே நின்று கொண்டிருந்த பொழுது யூதேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அவர் வந்து அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன அடையாளம் என்றால், இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லுகிறார். இதை கேட்டவுடனே அந்த ராஜாவுக்கு யெரொபெயாமுக்கு மிகுந்த கோபம் உண்டாகி அந்த தீர்க்கதரிசியை நோக்கி தன் கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்று சொல்லி சத்தம் போடுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ராஜா தான் நீட்டின கையை தன்னிடம் திருப்ப முடியாமல் அங்கே அந்த கை அப்படியே மரத்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே இந்த ராஜா இந்த தீர்க்கதரிசியை அழைத்து தனக்காக தேவனிடத்திலே ஜெபித்து இந்த கை திரும்பவும் முன்னிருந்தது போல் ஆகும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னபோது இந்த தீர்க்கதரிசி இந்த ராஜாவுக்கு யெரொபெயாமுக்கு ஜெபித்து அவருடைய கை திரும்பவும் பழையது போல சரி ஆயிற்று என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இந்த ராஜா இந்த தீர்க்கதரிசியினிடத்துல சொல்லுகிறார், நீ வந்து என்னோட கூட வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த தீர்க்கதரிசியை பாருங்கள், தன்னிடம் சொன்னது ஒரு ராஜா. அவருடைய வீட்டுக்கு போனால் என்னெல்லாம் செய்வார், எப்படியெல்லாம் கவனிப்பார், வெகுமதி எவ்வளவு பெரிய வெகுமதி கொடுப்பார். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடி தேவன் தனக்கு சொன்னது போல, அதாவது 8ஆம் வசனத்தில் நான் வாசித்தது போல, தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசி இதுவரையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு 100க்கு 100 உண்மையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ராஜா வந்து, அதாவது இவருடைய அந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் பொழுது பலிபீடத்தில் நின்ற ராஜாவுக்கு முன்பதாக நின்று இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. அதே போன்று ராஜா தன்னை
அழைத்த போது ராஜாவினிடத்திலே மறுத்திருக்கிறார். தேவன் சொல்லுவதை தான் கேட்பேன், எனக்கு உங்கள் வெகுமதியும் வேண்டாம், உங்கள் வீட்டில் பாதி கொடுத்தா கூட நான் வரமாட்டேன். தேவன் சொல்லியிருக்கிறார், நீ இங்கே அப்பம் புசிக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று. ஆனால் பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசி தான் வந்த வழியாக திரும்பி போகாமல் வேறு வழியாக திரும்பி போகிறார். அப்படி போகும் பொழுது ஒரு கர்வாலி மரத்தின் கீழே சற்று இளைப்பாரி கொண்டிருந்த நேரம் அங்கே ஒரு மனுஷன் வருகிறார். அந்த மனுஷன் பெத்தேலில் உள்ள ஒரு தீர்க்கதரிசி. அந்த மனுஷன் சொல்லுகிறார், நீர்தான் யூதேயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியா என்று கேட்டுவிட்டு அங்கே பேசி சொல்லுகிறார், என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்து இளைப்பாரும் என்று சொல்லி கூப்பிட்டார். உடனே ராஜாவிடத்தில் சொன்னது போல இந்த யூதேயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் அப்பமும் புசிக்க மாட்டேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன், இயேசு தேவன் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி மறுத்து விட்டார். ஆனால் இந்த பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசி பாருங்கள், தேவன் எனக்கு ஒரு தூதனை அனுப்பி நீ அந்த மனுஷனை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அப்பமும் தண்ணீரும் கொடு என்று சொன்னார் என்று பொய் சொன்னார். அல்லேலூயா. இங்கே தான் நாம் கவனிக்க வேண்டியது, இந்த பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசியும் ஒரு தீர்க்கதரிசி தான். இந்த பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசியும் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவர் தான். ஆனால் இங்கே அவர் ஒரு தீர்க்கதரிசிக்கே ஒரு பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை என்று பாருங்கள். இந்த தேவனுடைய தீர்க்கதரிசி, பெத்தேலில் உள்ள ஒரு தீர்க்கதரிசி சாதாரண மனுஷனுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு உண்மையான தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு தீர்க்கதரிசிக்கு இவ்விதமான ஒரு பொய்யான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். தேவன் சொன்னார் என்று. அல்லேலூயா. இதை அப்படியே நம்பிவிட்ட இந்த யூதேயாவில் உள்ள தீர்க்கதரிசி அப்படியே அவருக்கு பின்னாக போகிறார். அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தேவனிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். இப்படியாக சொல்லுகிறார்களே, இது நீங்க சொல்லியிருக்கீங்களா, எனக்கு இப்படி சொல்லி இருந்தீரே அப்படி என்று தேவனிடத்திலே அவர் விசாரித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அப்படியே அந்த தீர்க்கதரிசியை நம்பி அவருடைய வீட்டுக்கு போய் சாப்பிடுறதுக்கு டேபிளில் இருக்கும் பொழுது அந்த பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை வந்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவன் யூதேயாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு இந்த யூதேயாவில் உள்ள உண்மையான தீர்க்கதரிசியை இந்த பெத்லெகேமில் உள்ள பொய்யான தீர்க்கதரிசி வழி நடத்தி விட்டார் என்று பாருங்கள். அப்பொழுது இந்த யூதேயாவில் உள்ள தீர்க்கதரிசியை அவர் எல்லாம் சாப்பிட்டு விட்டு திரும்ப செல்லும் பொழுது, தன்னுடைய ஊருக்கு செல்லும் பொழுது வழியிலே ஒரு சிங்கம் வந்து அவரை கொண்டு போட்டதென்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது இந்த பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசி திரும்ப அந்த மனுஷனை தேடி அந்த பிரேதத்தை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய கல்லறையிலே, தனக்கு வைத்திருந்த கல்லறையிலே அங்கே அடக்கம் பண்ணுகிறதை பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் இன்றைக்கு நம்மை நாமே சோதித்து பரிசோதிக்க வேண்டிய அவசியமாயிருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய கற்பனைகள் என்றால் 10 கற்பனைகள் மட்டும் அல்ல, தேவனுடைய அந்த புதிய பாட்டில் உள்ள 2 கற்பனைகள் மட்டுமல்ல. அதாவது நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு பேசுகிற காரியங்களும் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற கற்பனைகள் தான், தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் தான். அவைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? சில வேளை அது நம்மை தட்டி கொடுக்கிறதாக, நம்மை ஊக்குவிக்கிறதாக காணப்படலாம். சில வேளை அன்றாடம் தேவன் நமக்கு கற்பிக்கிற கற்பனைகள் நம்மை எச்சரிக்கிறவைகளாய் கூட இருக்கலாம். சில வேளை தேவன் நமக்கு கற்பிக்கிற கற்பனைகள் நம்மை பலப்படுத்துகிறவைகளாகவும் இருக்கலாம். எல்லா கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படியவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அதை நம்ம எதிர்பார்க்கிறார். உண்மையை உத்தமமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசியை போல நாம் மற்ற ஊழியர்களுக்கு இடரலாக இராமல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு
தேவனால் பிரயோஜனப்படுத்தப்படுகிற ஊழியர்களுக்கு நாம் இடரலாயிராமல் தேவன் நமக்கு அழைத்த அழைப்பில் நம்மை காத்துக்கொண்டு அனுதினமும் தேவனுடைய கற்பனைகளை நாம் பின்பற்றி அவருடைய ஊழியத்தை செய்வோமானால் நிச்சயமாகவே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் அருமையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். என்னாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மோசேயுடைய சகோதர சகோதரி ஆரோன் மிரியா மோசைக்கு விரோதமாக பேசின பொழுது தேவன் எவ்வளவு ஆதங்கத்தோடு மோசைக்காக அங்கே வழக்காடினார் என்று பார்க்கிறோம். அவர்கள் சகோதரர்களாய் இருந்த போது கூட, மாம்சீக சகோதரர்களாய் இருந்த போது கூட தன்னுடைய தாசனாகிய மோசைக்காக, அதை ஒரு சின்ன விஷயம், மோசையின் மனைவி நிமித்தம் சகோதர சகோதரிகள் அவருக்கு விரோதமாக பேசிவிட்டார்கள், அவ்வளவுதான். அதற்கு கூட தேவன் எவ்வளவு ஆதங்கப்படுகிறார் என்று பாருங்கள். நான் என்னாகுமா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்திலே தேவன் மிரியாமையும் மோசேயையும் ஆரோனையும் கூப்பிட்டு அங்கே சொல்லுகிறார். ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டு அவர் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். தீர்க்கதரிசி என்றால் தரிசனத்தில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார். ஆனால் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அவன் விசேஷமானவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அல்லேலூயா. இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். பாருங்கள், விரோதமாய் பேசினது தான், வேறொன்றும் அவர்கள் அந்த மோசேக்கு விரோதமாக செய்யவில்லை. மோசே தேவனுடைய தாசன், தேவனுடைய முகத்தை பிரத்யட்சமாய் பார்த்த மனிதன், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்த மனிதன், தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த மனிதன். அந்த மனுஷனுக்காக தேவன் எவ்வளவு அங்கே ஆதங்கப்பட்டு கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மோசையுடைய சொந்த ஆரோன் மிரியாமை பார்க்கிறது. உங்கள் மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று கேட்கிறார். என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லை. அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, இன்றைக்கு நம்மிடத்தில் தேவன் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் நம்முடைய அழைப்பில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழிய களங்களிலே நம்மை பற்றி தேவன் எதிர்பார்க்கிறது, நாம் எங்கும் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, தேவன் நமக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் அனுதினமும் கீழ்ப்படிந்து முன்னாக கடந்து செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு செய்வாராக ஜெபிக்கிறோம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவன் ஆண்டவரே மோசேயை எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொன்ன போல நாங்களும் கர்த்தருடைய பார்வைக்கு எங்கும் உண்மையுள்ளவர்களாயிருந்து நீர் எங்களுக்கு நியமித்த ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க தேவ ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசியை போல எந்த விதமான பொய்யான தீர்க்க தரிசனங்களும், எந்த விதமான மற்ற தேவனுடைய ஊழியர்களுக்கு எந்த கேடும் நாங்கள் விளைவிக்காதபடி, அவர்களுடைய ஊழியங்களிலிருந்து அவர்களை தவறிப்போக இடறிப்போக பண்ணாதபடிக்கு தேவ ஆவியானவர்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்த வேண்டுமாறு நன்றி. பரிசுத்த ஆவியானவரை துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.